வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பாதுகாப்பு செயலாளருடன் ஜனாதிபதி சந்திப்பு. ரயில்வே ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கையின் 2ஆம் நாள் இன்று. 10 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை. வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மௌன போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுப்பு. லெபனானில் மர்ஜுவானா போதை செடி வளர்ப்பில் அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பாதுகாப்பு செயலாளர் ஆர் கிருஷ்ணமாதூர் ஜனாதிபதியை இன்று சந்திக்கவுள்ளார். கண்டி ஜனாதிபதி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக ஜனாதிபதியின் பேச்சாளர் முஹான் சமரநாயக்க தெரிவித்தார். இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்தல், ராணுவ பயிற்சி மற்றும் கரையோர பாதுகாப்பை வலுப்படுத்தல் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். சம்பள குளறுபடிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ரயில் பணி பயிற்சிப்பு இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பில் இன்று கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளதாக ரயில்வே தரப்படுத்தல் தொழிற்சங்க ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் ஜானக பெர்னாண்டோ குறிப்பிடுகின்றார். இன்று காலை 7 மணி முதல் 8:30 வரை 20 ரயில்கள் மருதானை ரயில் நிலையத்தை வந்தடைந்ததாக மது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். அனுராதபுரம் ரயில் நிலையம் இன்று காலை வெறிச்சோடிய நிலையில் காணப்பட்டது. தலாவ ரயில் நிலையமும் பயணிகளின்றி இவ்வாறு காணப்பட்டது. சிலாபம் ரயில் நிலையம் பயணிகளற்ற நிலையில் வெறிச்சோடி காணப்பட்டது. இன்று அதிகாலை 3:50 முதல் 6:15 வரை எந்தவித ரயில் போக்குவரத்தும் நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கண்டியிலிருந்து மாத்தறை வரை வழமையான ரயில் போக்குவரத்து ஆரம்பமானதுடன் கொழும்பு கோட்டை வரை மாத்திரமே அந்த சேவை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. ரயில் அதிகாரிகள் வருகை தராத காரணத்தினால் பயணச்சீட்டின்றி பயணிகள் பிரயாணத்தை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை மாத்தறையிலிருந்து ருகுணுகுமாரி ரயில் சேவை உரிய நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் ஏனைய ரயில் சேவைகள் நடைபெறவில்லை என எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை ஹட்டன் பிரதேசத்திலும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பிலும் ரயில்வே ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக அனைத்து ரயில் போக்குவரத்துகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். முன்னறிவித்தல் இல்லாமல் செய்யறதால எங்களுக்கு இந்த கஷ்டமா இருக்குது. இனி பஸ் எடுத்து போறதெல்லாம் எங்களுக்கு இனி கஷ்டம் தானே. இப்படி பிரயாணங்களுக்கு செய்யறதுக்கு இந்த தடத்தை இந்த இவங்க ஸ்ட்ரைக் பண்றதால மக்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம் உண்டு பண்றாங்க. ஆ டைம் நடக்கக்கூடாது. ஏன்னா பொதுமக்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை இதேவேளை குருநாகலிலிருந்து 3 அலுவலக நேர ரயில் சேவைகள் இன்று காலை இடம்பெற்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ரயில் நடவடிக்கைகளை வழமை போல் இன்று முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க தெரிவித்தார். இதேவேளை வன ஜீவராசிகள் உத்தியோகத்தர்கள் இன்று பிற்பகல் முதல் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர்.
தமக்கான ஊதியத்தினை அதிகரித்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை வன ஜீவராசி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பொருளாளர் ஆர் பிரபாத் தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டுள்ள ஹூட்ஹூட் சுழற்காற்றின் தாக்கம் காரணமாக நாட்டின் மற்றும் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அதிக மழை பெய்யக்கூடும் என கடமை நேர வானிலை அதிகாரி BD ஆனந்த பெரேரா தெரிவிக்கின்றார். நாட்டில் பெய்யும் கடும் மழை காரணமாக நேற்று மாலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிலையத்தின் சிரேஷ்ட புவியியல் நிபுணர் காமில் ஜெயதிச தெரிவித்தார். 10 மாவட்டங்களுக்கு இந்த மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அத்தனகல் ஓயா மற்றும் ஊர்வல் ஓயாவில் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாக கம்பஹா கந்தானி போக்குவரத்து பாதை நீரில் மூழ்கியுள்ளது. மாசிலாங்கமுவ பிரதேசத்தின் மற்றொரு பகுதியும் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். வவுனியா மாவட்ட பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் மௌன போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த மௌன போராட்டம் இன்று காலை வவுனியா நகரசபை வளாகத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்ட ஜெயக்குமாரி மற்றும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் கைதிகள் ஆகியோரை விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி இந்த மௌன போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சிவசக்தி ஆனந்தன், வினோ நோதராஜலிங்கம், சரவணபவன், வடக்கு மாகாண அமைச்சர் ப. சத்தியலிங்கம் உட்பட பெருமளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். மஸ்கலியா கவரவிலை தோட்ட பகுதியில் குளவி தாக்குதலுக்கு இலக்கான 3 பாடசாலை மாணவிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று காலை 7:45 அளவில் இடம்பெற்றுள்ளது. குளவிக்கொட்டுக்கு இலக்கான 3 பாடசாலை மாணவிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மஸ்கெலி வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். பாடசாலைக்கு இன்று காலை சென்று கொண்டிருந்த போது 11 மற்றும் 15 வயதுடைய 3 மாணவிகளும் குளவிக்கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். உலக உளநல தினத்தை முன்னிட்டு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் விசேட நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்விற்கு களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் தலைமை தாங்கினார். இதன்போது பேரணி ஒன்றும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் ஆரம்பமான பேரணி பிரதான வீதி வழியாக சென்று மீண்டும் வைத்தியசாலை அடைந்தது. இந்த பேரணியில் பட்டிருப்பு தேசிய பாடசாலை மாணவர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு செய்திகளின் தொகுப்பு அடுத்து. நாத்தாண்டிய தம்மிசர தேசிய பாடசாலையின் அதிபருக்கு கிடைத்த இடமாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பாடசாலை மாணவர்களின் பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். பாடசாலை முன்னர் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக நாத்தாண்டிய மாரவில பிரதான வீதியின் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளது. அரச வளங்கள் மற்றும் விவசாய அபிவிருத்தி அமைச்சர் தயஸ்ரீ சிசேரா சம்பவ இடத்துக்கு விரைந்து இந்த பிரச்சினை தொடர்பில் ஆராய்ந்து அதனை சுமூகமாக தீர்த்து வைத்தார். தம்புளி பொருளாதார மத்திய நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ள கடை தொகுதி ஒன்றில் இன்று அதிகாலை தீ பரவியுள்ளது. அதிகாலை 12:30 அளவில் தீ பரவியதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தீயினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் போலீசார் கூறியுள்ளனர். ஆயினும் புடவை, பிளாஸ்டிக் பொருட்கள், மரக்கறி மற்றும் பல வகைகள் விற்பனை நிலையங்கள் அடங்கியுள்ள கடை தொகுதி தீயினால் சேதமடைந்துள்ளது. தம்புளை நகரசபை தீயணைப்பு சேவை பிரிவினர் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தீ பரவியமைக்கான காரணம் மற்றும் சேத விவரங்கள் இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை. பூண்டுலோயா பகுதியில் நீர்நிலையில் மூழ்கி பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதுடன் நீர்நிலையில் பூ பறிப்பதற்காக சென்று 3 மாணவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கியுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. தரம் 11 கல்வி பயிலும் 16 வயதான மாணவர் ஒருவரே நீரில் மூழ்கியுள்ளார். மாணவனின் சடலம் மல்தனிய கிராமிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். வறட்சி நிலவுகின்ற போதிலும் நீர்வற்றாத கிணறு ஒன்று புத்தளத்தில் பதிவாகியுள்ளது. 500 வருடங்கள் பழமை வாய்ந்த இந்த கிணறு வண்ணாத்துவில்லு மயிலங்குளம் பகுதியில் உள்ளது. வறட்சி நிலவும் காலப்பகுதியிலும் இந்த கிணற்றில் நீர் வற்றாமல் காணப்படுவதனால் சுற்றியுள்ள சில கிராமங்களை சேர்ந்த மக்கள் இந்த கிணற்றில் குடிநீரை பெற்றுக் கொள்வதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். பாரம்பரிய முறையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த கிணறானது 30 அடி ஆழம் கொண்டதாகும். வெளிக்கடை மேகசின் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைகளின் கண்காணிப்பு மற்றும் மேற்பார்வை நடவடிக்கைகளுக்காக விசேட ஆணையாளர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார். விசேட ஆணையாளராக புனர்வாழ்வு சிறைச்சாலைகள் ஆணையாளர் காமினி ஜெயசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். குறிப்பிட்ட சிறைச்சாலைகளின் அத்தியட்சர்களுக்கு மேலாக விசேட ஆணையாளர் நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் கூறினார். வெளிக்கடை மேகசின் கொழும்பு விளக்கமறியல் சிறைச்சாலைகளின் அத்தியட்சர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் திணைக்கள உயர் அதிகாரி குறிப்பிட்டார். மக்களின் அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான குடிநீர் தொடர்பில் அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் சொல்லில் அடங்காதவை.
கடலெண்ணெயின் செழிப்பை மிகவும் சிறந்த முறையில் அனுபவிக்கக்கூடிய மக்களை கொண்ட வனப்புமிகு பிரதேசம் புத்தளம். ஆனால் இந்த மாவட்டத்தின் கட்பிட்டி பிரதேச சபைக்குட்பட்ட தில்லையூர் கிராமத்தில் வாழும் மக்கள் அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான குடிநீரை பெற்றுக் கொள்வதில் எதிர்நோக்கும் சிக்கல்களோ ஏராளம். அடிப்படையில் குடிநீர் பிரச்சினை கொண்டமைந்த இந்த கிராமத்தில் மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய குடிநீர் திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. இருப்பினும் புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சி காரணமாக இந்த திட்டம் மக்களுக்கு பாதகமாகவே அமைந்துள்ளது. இங்கு மக்களுக்கு கிடைக்கும் நீர் உவர்த்தன்மையுடன் காணப்படுவதால் அதனை தாம் ஏனைய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் குடிப்பதற்கு பயன்படுத்த முடியாது என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். குடிநீர் திட்டத்தில் குழாய் அமைக்கப்பட்டு அதன் மூலம் வாரத்தில் 2 முறை நீர் வழங்கப்படுகின்றது. அந்த நீர் மூலமே தாம் தமது ஏனைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இக்கிராம சுற்றுச்சூழலிலும் உவர் நீரையே பெற்றுக்கொள்ள முடிவதால் இவர்களின் பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணமே காணப்படுகின்றது. 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு டேங்கி ஒன்று அடித்து தந்து எங்களுக்கு தண்ணி எடுத்தோம். ஆனால் அந்த டேங்கியில் தண்ணி குடிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. உப்புக்கு இதாக இருந்தது. அதுக்கு பிறகு இதனாக தந்த மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு கிடைச்சி பைப்பு அடிப்பிட்டு தண்ணி எடுக்கிறோம். இதையாவது எங்களுக்கு ஒழுங்காக செஞ்சு தரத்துக்கு ஒரு வழி வந்து தந்தீங்கண்டா உங்களுக்கு கோடி புண்ணியம்தான். இக்கிராம சுற்றுச்சூழலில் உவர் நீரையே பெற்றுக்கொள்ள முடிவதால் இவர்களின் பிரச்சனைகள் தொடர்கின்றன. இப்ப அந்த தண்ணி உப்பா போயிட்டு இப்ப நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஒரு லைன் வந்து இருக்கு, அதுவும் குடிக்கலாம், அதுவும் பத்தாது நம்மளுக்கு. எங்களுக்கு தண்ணி தான் தேவை. எப்படியோ சரி எங்களுக்கு இந்த தண்ணி எடுத்தாங்கன்னா போதும். அதான் எங்களுக்கு சொல்ல தெரியுது. இவ்வளோ மக்கள் நிற்கிறாங்க இந்த தில்லடியில், அது எங்களுக்கு போதும். நல்ல தண்ணி தேவை எங்களுக்கு. குடிநீரின்றி அல்லலுறும் இந்த பகுதி மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது அதிகாரிகளின் கடமை அல்லவா? இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.